இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பாராட்டுகிற இந்த மேலான கிருபைக்காக தேவனை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக பிலேமோனை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதன் ஆதாரமாக பிலேமோன் ஒரு தன்மை அவருக்கு இருந்தது. அது என்ன தன்மை? பிலேமோன் உடன் வேலையாளாக பவுலுக்கு காணப்பட்டான். வேத வசனத்தை நாம் பார்ப்போமானால் பிலேமோன் உடன் வேலையாள். யாருக்கு? பவுலுடைய உடன் வேலையாள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு தன்மை நமக்கு காணப்படுகிறதா யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம். ஒரு மனதில் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்போம். நமக்கு தெரிந்ததான ஒரு ஊழியரை நம்ம மனசில் நம்ம யோசிக்க சொல்லுவோம். உங்கள் மனசில் உங்களுக்கு தெரிந்ததான ஒரு ஊழியருடைய பேரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ எல்லோரும் யோசித்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கி எத்தனை பேர் உங்களுடைய பேரை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய பேரை எத்தனை பேர் நீங்கள் யோசித்தீங்க? அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் ஒரு ஊழியன், நான் ஆண்டவருக்கு ஒரு உடன் வேலையாள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கவில்லை. வேதத்தில் இந்த வசனம் எங்கே இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது: நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாகட்டும். நம்மை அவருக்கு முன்பாக ஆசாரிய கூட்டமாக்கி இருக்கிற. ஆசாரியர் சொன்னால் நீங்களும் ஊழியக்காரர்கள், நானும் ஊழியக்காரர். ஆண்டவருக்கு முன்பாக ஊழியம் செய்கிற ஆண்டவர் உடன் வேலை ஆட்களாய் நாம் காணப்படுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை எழுந்து கட்டுகிற உடன் வேலை ஆட்களாக நாம் காணப்படுகிறோம். அப்போ இந்த பிலேமோனும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பங்கை பவுலோடு கூட சேர்ந்து செய்தார். அவருடைய ஊழியங்களில் அவருக்கு உதவியாக இருந்தார், ஊழியங்களில் அவருக்கு ஆதாரமாக இருந்தார். இன்னைக்கு நாமும் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது: நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், நீங்களும் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். இன்னைக்கு தேவனுடைய உடன் வேலையாட்களாக இருப்பதற்கு ஆட்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த பிலேமோன் எப்படி ஆண்டவருக்கு உடன் வேலையாளாக இருந்தார்? அவர் தன்னுடைய வீட்டிலே வைத்து ஒரு ஜெபம் நடத்தி வைத்திருந்தார் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய வீட்டை, அவர் ஒரு செல்வந்தனாக இருந்தார், அந்த இடத்துல சுவிசேஷம் பரவுவதற்கு தன்னுடைய வீட்டையே இந்த பிலேமோன் கொடுத்ததாய் நாம் பார்க்க முடிகிறது. அப்படியாக ஆண்டவருடைய ஊழியத்தில் பங்கு வகித்து உடன் பங்காளனாய் இந்த பிலேமோன் செயல்பட்டார். அதோடு கூட மட்டுமல்லாமல் இந்த பிலேமோனுக்கு அர்க்கிப்பு என்று சொல்கிறதான ஒரு மகன் இருந்தார். அந்த அர்க்கிப்பு என்ன செய்தார்? அந்த அர்க்கிப்பும் கூட ஊழியக்காரனாய் இருந்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு அதிகாரத்தில் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த அர்க்கிப்பு கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் என்று சொல்லி நினைக்கிறேன். அதில் இந்த அர்க்கிப்பும் ஆண்டவருக்கு ஊழியக்காரனாய் மாற்றப்பட்டார். இந்த செல்வந்த இருந்த போதும் கூட ஆண்டவருடைய ஊழியத்தின் மகிமையை இந்த பிலேமோன் உணர்ந்ததினால் இந்த அர்க்கிப்பாகிய தன்னுடைய மகனை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இப்படியாக ஊழியத்தின் உடன் பங்காளியாக இந்த பிலேமோன் மாற்றப்படுகிறார். அவருடைய வீட்டை கொடுத்தார், அவருடைய சொந்த மகனை ஊழியத்திற்கு என்று ஒப்பு கொடுத்தார். அவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்து வந்தார். இப்படியாக ஆண்டவருக்கும் பிலேமோனுக்குமான உறவு ஊழியத்தில் அதிகமாய் வளர்ந்ததை நம்மால் உணர முடிகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்வது ஆண்டவருடைய உடன் பங்காளிகளாய் உடன் வேலையாட்களாய் நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். தேவனுக்கு பவுல் உடன் வேலையாளாய் இருந்தார், பவுலுக்கு பிலேமோன் உடன் வேலையாளாய் இருந்தார். இன்றைக்கு நாமும் ஆண்டவருக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோமா? நம்மை நாம யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நீங்கள் யோசிக்கலாம், அதற்காக தான் ஆண்டவர் ஊழியக்காரர்களை, அதற்காக தான் ஆண்டவர் மெய்ப்பர்களை வைத்திருக்கிறார். ஆம், ஊழியக்காரர்கள் மெய்ப்பர்கள் தான். அவர்கள் வழிகாட்டுவார்கள், அவர்கள் ஆலோசனை சொல்லுவார்கள், அவருடைய ஆடுகள் எல்லாம் சரியாக செல்கிறதா என்று சொல்லி கண்காணிப்பார்கள். அவருடைய ஆடுகளாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஊழியத்தை தாங்குவது, அந்த ஊழியத்தை பெருக செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அந்த ஊழியத்தை தொடர்ந்து கையிலாக கொடுத்து தாங்க வேண்டியது நம்முடைய கடமை. இதுதான் உடன் வேலையால். எல்லா சரீரம் முழுவதுமாக இயங்கினால் மாத்திரம்தான் ஒரு மனிதன் நன்றாக உயிர் வாழ்ந்து சந்தோஷமாய் வாழ முடியும். வேதவசனம்
வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இந்த சரீரமாகி இருக்கிற நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இதில் இருக்கிற கண்ணானது அது ஒரு அவயம், காலானது, கையானது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவயம். அதே போல தான் சபையானது ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறது. அதில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களை போல நாமும் காணப்படுகிறோம். அப்போ ஒரு சபை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன, ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களாகிய விசுவாசிகள் அந்த சபையை தாங்க வேண்டும். கையிலாக கொடுத்த அந்த சபையை தாங்கும் போது அந்த சபை கட்டப்படும், அந்த சபை சிறந்த சபையாய் மாற்றப்படும். ஆண்டவருடைய வருகையில ஆயத்தம் பண்ணப்பட்ட மனவாட்டிய அந்த சபை மாற்றப்படும். அதற்கு நம்முடைய பங்கும், உங்களுடைய பங்கும், என்னுடைய பங்கும் மிகவும் அவசியமான ஒரு பங்காய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த பிலேமோன் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே அவர் உடன் வேலையாளாய் இருந்தார். பவுலோடு கூட ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவர் கட்டினார். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்களும் நானும் உடன் வேலையாளாய் செயல்படுகிறோமா, இல்லை நமக்கு என்ன என்று சொல்லி நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். வேதாகமத்தில் நாம் பார்ப்போமானால் இந்த பிலேமோனை போல இன்னும் அதிகமான அநேக ஊழியர்கள் இருந்தார்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவனுடைய உடன் ஊழியனாகிய எப்பாப்பிராதீத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது உடன் வேலையாளாகிய தீகுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரத்தில் தீமோத்தேயுவும் ஆண்டவருக்கு உடன் ஊழியனா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக அநேகம் பேர் உடன் ஊழியர்காரர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு கர்த்தரை பற்றி அறிந்து அவருக்குள்ளாக விசுவாசத்தில் பலப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பாக ஆசாரிய ஜனங்களும் அவருக்கு ஊழியக்காரர்களுமாய் அவரோடு கூட உடன் வேலையாட்களுமாய் நாம் இருக்கிறோம். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். இன்னைக்கு அநேகம் பேர் ஒரு நாள் மாத்திரம்தான் ஊழியம் செய்வோம் என்று சொல்லி யோசிக்கிறேன். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே வரும், அந்த ஸ்பெஷல் டே, அந்த விசேஷமான நாளில் மாத்திரம்தான் திருச்சபையில் உன்னுடைய பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அநேகர் யோசிக்கிறாங்க. அந்த திருச்சபையில் அந்த ஸ்பெஷல், அந்த விசேஷமான நாளில் மாத்திரம்தான் நான் வேலை செய்வேன், மற்ற நாளில் அதுக்கு தான் ஆள் இருக்காங்களே என்று சொல்லி யோசிக்கிறார்கள். ஆனால் திருச்சபையில் ஒரு ஜன்னலை நீங்கள் திறந்து வச்சா கூட அதுவும் நீங்கள் செய்கிற ஊழியம். அந்த ஊழியத்திற்கான பலனை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பா. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு ஊழியத்தின் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான கணக்கை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை ஒப்பு கொடுப்பதற்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் நம்மை பார்த்து அதை தான் கேட்கிறார். நான் உனக்கென்று சொல்லி ஒரு கல்லூரியில் இத்தனை நண்பர்களை கொடுத்தேன்னு, எத்தனை நண்பர்களை நீ ஆண்டவருக்கு என்று ஆதாயப்படுத்தினா, என்னுடைய உடன் ஊழியாளாய் நீ எத்தனை பேரை சேர்த்தா என்று சொல்லி கர்த்தர் கேட்பா. உன்னுடைய திருச்சபையில் இத்தனை பேர் இருக்காங்களே, உன் சுற்று வட்டாரத்தில் இத்தனை பேர் இருக்காங்களே, அவங்க எத்தனை பேருக்கு என்று சொல்லி நீ ஊழியம் செய்தா, எத்தனை பேர் என்னுடைய உடன் வேலையாளாய் இந்த ஊழியத்தை, இந்த ராஜ்யத்தை நீ எத்தனை பேரோடு சேர்ந்து கட்டினாய் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல கேட்டா, நம்மிடத்துல பதில் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒருவேளை அவங்களுக்காக நம்ம சென்று ஒருவேளை நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கலாம். நம்ம வேலை நிமித்தமாக அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? நம்முடைய ஆலயத்தில் ஒரு ஊழியம் நடக்குதுன்னா, வாலிபர் ஊழியம் நடக்குதுன்னா, அந்த வாலிபர்கள் மாத்திரம்தான் செய்யணும் இல்லை, வாலிபர் மாத்திரம்தான் அதுக்காக ஜெபிக்கணும், அவங்க மாத்திரம்தான் அதுக்காக ஆயத்தப்படணும் இல்லை. வாலிபர்கள் ஊழியம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் முதியோர் அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். பெண்கள் ஊழியம் ஒழுங்காக நடக்கணும் என்று சொன்னால் இன்னொரு சங்கம் அதுக்காக ஜெபம் பண்ணணும். இப்படி ஒரு சங்கம், ஒரு ஊழியமும் இன்னொரு ஊழியமும் தாங்க வேண்டும். இந்த ஊழியம் தாங்குதான். இதுதான் உடன் வேலையாட்கள். நாம் வேலையாட்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை, என்னோடு கூட உடன் வேலையாட்கள், ஒருவருக்கொருவர் சேர்ந்து நம்ம வேலை செய்ய வேண்டும். இப்படிப்பட்டதான தன்மையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த பிலேமோனுக்கு இந்த தன்மை இருந்தது. இதன் மூலமாய் பெரிய ஆசீர்வாதத்தை பிலேமோன் பெற்றுக்கொண்டார். அதே போல நாமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு ஏற்ற கிருபைகளை நமக்கு கொடுப்பாராக. இன்னைக்கு நம்ம மனசுல நம்ம யோசிப்போம், ஆண்டவரே நானும் உமக்கு உடன் வேலையாள செயல்பட இது எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களை இருக்கின்ற பரலோக பிதாவே, அப்பா அம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கென்று நாங்கள் உடன் வேலையாட்களாய் ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்தை எழுந்து கட்டுகிறவர்களா இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஒரு ஏசப்பா பிலேமோன் தன்னால் முயன்ற ஊழியத்தை உம்மோடு கூட சேர்ந்து பவுலோடு கூட உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினபடியாக நாங்களும் எங்களால் இயன்ற அளவு ஆண்டவர் ஏசப்பா உம்முடைய ராஜ்யத்தை எழுந்து கட்ட நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்ப மேசுனிதான இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.